ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சகோதரன் ராஜ். இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய சகோதரர்கள் வந்து பிரதர் நாங்கள் உங்கள் வெப்சைட்டில் ட்ராவல் ஏஜென்சி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். பட் எங்களுக்கு அதில் எப்படி புக் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு சில இதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ மூலமாக. யாராச்சும் நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் வந்துட்டு நியூ ஏஜென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை ஃபில் பண்ணி எங்களுக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஏஜென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அதை எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் நியூ ஐடி கிடைக்கும். இப்போ எங்களுடைய வெப்சைட்டில் ஏஜென்ட் போர்ட்டல் இதான். இந்த ஏஜென்ட் போர்ட்டலில் நீங்கள் வந்த உடனும் எங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் ஏஜென்ட் லாகின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த இதில் போய்ட்டு உங்களுக்கு இமெயிலில் இதற்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் செய்த அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்துடும். அப்போது அந்த மெயில் ஐடி அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் இங்கே போடணும். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். இதுதான் வந்து உள்ளே இருக்கிற பேஜ். இந்த மாதிரி தான் எங்களுடைய பேஜ் இருக்கும். இதில் என்னென்ன பாருங்கள், மேலே பேலன்ஸ் லெஃப்ட் அப்படின்னு இருக்குது. இதில் ஆர்எஸ் அப்போ இந்தியன் ருபீஸில் இருக்குது. அப்போது இது வந்து எங்களுடைய கம்பெனி வந்து பேஸ்டு இந்தியன் கம்பெனி, அதனால் நாங்கள் இந்தியன் கரன்சி தான் இங்கே வந்து எங்களுக்கு எனேபிள் ஆகும். வேறு கரன்சி எங்களுக்கு எனேபிள் ஆகாது. இந்தியன் கரன்சி மட்டும்தான் இங்கே எனேபிளாக இருக்கும். நம்மளுடைய பேலன்ஸு மெயின் பேலன்ஸ் என்னன்னு இங்கே இருக்கும். இப்போ இதோடைய மெயின் பேலன்ஸ் வந்து -95 ருபீஸில் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார் பேமெண்ட் கிளிக் ஹியர்னு இருக்கும். நம்ம சப்போஸ் இந்த டிக்கெட் இஷ்யூ பண்ணும்போது அதை எப்படி இஷ்யூ பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த டிக்கெட்டுக்கான பேமெண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாப்அப் பண்ணணும். டாப்அப் பண்ணும்போது அந்த பேமெண்ட் வந்து இந்த பேலன்ஸ் லெஃப்டில் இருக்கும். அந்த பேலன்ஸை வச்சு நீங்கள் உங்களுக்கு டிக்கெட்டு என்ன ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸு நீங்கள் டிக்கெட்டை இஷ்யூ பண்ண முடியும். இப்போ இதில் ஃபார் பேமெண்ட் கிளிக் ஹியர் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தா வெல்கம் அப்படின்னு போட்டு யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஓனருடைய பேர் இங்கே வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வியூ ப்ரொஃபைல்னு இருக்குது. இந்த வியூ ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இது சேம் அங்கே என்ன இருந்தது, பேலன்ஸ் இருக்குது. அதே போல் கெவின் ரிச்சர்டுங்கிற நபர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ட்ராவல் ஏஜென்சி பேர் வந்து கெவின் ட்ராவல்ஸ். வியூ ப்ரொஃபைலு அது இப்போ ஃபார் பேமெண்ட் அப்படின்னு இங்கே இருக்குது. அப்போது இதில் வந்து நம்ம கோ டு மை புக்கிங் பேஜ். அப்போ நம்ம என்ன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் அந்த பேஜுக்கு டைரெக்டாக அங்கே கொண்டு போயிடும். இப்போ இது பேசிக்காக என்ன இருக்குது, அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்குல்ல, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ராவல் ஏஜென்சி நேம் வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் என்ன அட்ரஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ அது இங்கே இருக்கும். அப்போ உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய இமெயில் ஐடி, ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, அதே போல் நீங்கள் உங்களுடைய லோகோவும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பேன் கார்டு பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வியூ பேன் கார்டு உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு உங்களுடைய பேன் கார்டு அங்கே டீட்டெயில்ஸ் வந்துடும். இங்கே கிரெடிட் அமௌண்ட் என்ன கரண்ட் பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் இங்கே வரும். அதே போல் யூசர் நேம், இந்த ஐடிக்கான யூசர் நேம் வந்து இங்கே இருக்கும். உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் மெயிலில் வர பாஸ்வேர்டு அது, அதை நீங்கள் உங்களுக்கு ஓனாக இங்கே பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்தால் நீங்கள் ஜிஎஸ்டி இதில் அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டேக்ஸ், அது டேக்ஸ் உங்களுக்கு ஷோ வாங்கணும், சார்ஜஸ் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அதே போல் ப்ரைஸ் நீங்கள் வந்து மார்க்கப்பு செட் பண்ணணும்னா இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸடுனா ஒரு 250 ருபீஸ் போட்டிங்கன்னா அங்கே 250 ருபீஸு ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக காமிக்கும்.
அப்போ அந்த இதை பேசஞ்சர்கிட்ட வாங்கிக்கலாம். அதே போல் இதுவும் அப்படித்தான். டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ரெண்டுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏர்லைன்ஸ் வேவும் நம்ம பண்ணிக்கலாம். எந்த ஏர்லைன்ஸுக்கு நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம், இங்கே பண்ணிக்கலாம். டிக்கெட்டில் உங்களுக்கு ஃபேர் ஷோ ஆகணும், இல்லை ஷோ ஆகக்கூடாதுன்னா இங்கே நம்ம எஸ்ஆர் நோ கொடுத்து நம்ம சேவ் எல்லாம் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சேவ் ஆகிருக்கும். ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நம்ம என்ன டேட்டா என்ட்ரி பண்ணியிருந்தோமோ அது அப்டேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து ஃப்ளைட் சர்ச்சிங் இருக்குது. அதுக்கு அடுத்துன்னு க்யூஸ், இதில் வந்து புக்கிங் க்யூ, ஏர் டிக்கெட் க்யூ, அது பிறகு அதுதான் முக்கியம், அது மூணாவது விட்டுருங்க. ஏர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் அது இருக்குது. இது மூணு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதில் புக்கிங் க்யூங்கிறது நம்ம சப்போஸ் ஒரு டிக்கெட்டை நம்ம புக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசஞ்சர் சொல்கிறாங்க, பிரதர் எனக்கு அந்த டிக்கெட்டு எனக்கு வேணும், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அதுக்குள்ளேயே அந்த டிக்கெட்டை ஜஸ்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ராவல் ஏஜென்சிக்கு ஏர்லைன்ஸ் என்ன பெனிஃபிட்னா எந்த ஒரு டிக்கெட்டும் நமக்கு ஹோல்டு பண்ண முடியும். அது ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம ஹோல்டு பண்ணலாம். அப்படி எந்த டிக்கெட்டில் நம்ம ஹோல்டு பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து புக்கிங் க்யூவில் வந்து இருக்கும். ஏர் டிக்கெட் க்யூங்கிறது நம்ம டிக்கெட்டு ஓகே, கஸ்டமர் ஓகே பண்ணிட்டாங்க, நம்ம டிக்கெட்டு இஷ்யூ பண்ணியாச்சு. இஷ்யூ பண்ண டிக்கெட் வந்து இந்த ரெண்டாவதுல தான் வந்து இருக்கும். அது பிறகு மூணாவது விட்டுருங்க. நாலாவது ஏர் சேஞ்ச். இப்போ சப்போஸ் பேசஞ்சர் தேவைப்படுது, சேஞ்ச் பண்ண முடியும், டிக்கெட் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிக்கெட்டு சேஞ்ச் பண்ணதுக்கான ரெக்வஸ்ட்டை இதை வழியாக நம்ம கொடுக்கலாம். இதான் இதில் தெரிய வேண்டியது. மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் மேனேஜ். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே யாராச்சும் அவங்களுக்கு ஏஜென்சி கொடுக்கணும்னா இது மூலமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரோல் க்ரியேட் பண்ணி என்ன ஸ்டாஃப் யூஸர் கொடுக்கலாம், அட்மின் கொடுக்கலாம், அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே போல் இதில் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்குதுல்ல பார்த்தீங்கன்னா சேம் இந்த மேலே நம்ம பார்த்தீங்களா மேக் பேமெண்ட்டு க்யூஸ், இது நம்மளுடைய டேட்டா என்னென்ன என்னைக்கு அமௌண்ட்டு டாப் அப் பண்ணியிருக்கு அப்படின்னு டீட்டெயில்ஸு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா நம்ம பேசிக்காக நம்மளுடைய வெப்சைட்டை லாகின் பண்ண பிறகு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதான் பேசிக்காக நம்ம எங்களுடைய வெப்சைட்டில் இங்கே இருக்குது.